கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இந்த கடைசி லைன் இருக்குல்ல, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. என் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா வியாபாரத்துல இருந்தேன், பல நபர்கிட்ட கடன் வாங்கினேன், பேங்க்ல கடன் வாங்கினேன், நகை கடன், பிஸ்னஸ் கடன், இன்னும் பர்சனல் கடன், ஹோம் லோனு, ஃபைனான்ஸில் வாங்கினேன், தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினேன், சொந்தக்காரன்ட்ட வாங்கினேன். எல்லா காரியத்திலுமே கடன் வாங்கியிருக்கேன். என் வாழ்க்கையிலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கே வந்துட்டேன். 1/2 கோடியை காணும். இதை ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கடன் வாங்கினவனுக்கு அடிமை என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே காலையில என்ன பிரச்சனைக்காக அதிகமாக ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் சொல்லி ஒரு 2 வேர்டில் முடிச்சிருவாங்க. ஆனா அந்த கடன் பிரச்சனைக்காக மட்டும் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேவை சந்திங்கப்பான்னு சொல்லி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா யாருக்காவது வாக்கு கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு நான் கண்டிப்பா தந்துடுவேன், எனக்கு பணம் வந்துடும், நான் கண்டிப்பா தந்துடுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பணம் இல்லாத பட்சத்திலே தூங்கி எந்திரிச்சோடனே முதல்ல என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, நான் இன்னைக்கு தாரேன்னு சொல்லிட்டேனே, எப்படியாவது கொடுக்கணுமே அப்படி சொல்லி இந்த மைண்டு ஃபுல்லாவே இன்னைக்கு நான் கொடுக்கணும் அப்படி அந்த ஒண்ணு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குப்பா. நான் வியாபாரத்துல இருந்தேன், கஷ்டப்பட்டேன், கடன்ல தான் கஷ்டப்பட்டேன். அதனால என் வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கு. நிறைய குடும்பத்திலே உபத்திரம், பிரச்சனை, போராட்டம் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நாங்க ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டிட்டு இருக்கோம். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கடன் இல்லை, ஆனா இப்போ பார்த்தா லட்சமா கடன் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடன் வந்துட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிம்மதி இல்லை, எல்லாம் பாதியில நிக்கி. சில குடும்பத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல பல பிரச்சனை. சில குடும்பத்துல பிள்ளைகள் டாக்டர் படிச்சுட்டு இருக்கோம், அந்த வீட்டுல பார்த்தா லட்சக்கணக்கு கடன். சில குடும்பத்துல பார்த்தா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, கடன் வாங்கி யார்கிட்டயாவது பிரட்டி பல லட்சங்கள் வாங்கி அனுப்புறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா அதுக்கப்புறம் கடன். திருமண காரியத்திலே லட்சமா பேசுவாங்க, நகை அதிகமா பேசுவாங்க. அந்த குடும்பத்துல பார்த்தா பல லட்சங்கள் கடன் இல்லை. சில வீட்டுல எல்லாம் வீடை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா நிம்மதி இல்லை, ஊர்லயே இருக்க முடியல, கடன் பிரச்சனை. ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, 1.25 கோடி அப்படின்னாங்க கடன். அவ்வளவுதான். இன்னொரு குடும்பத்துல 3.5 கோடி கடன்.
3,50,000 லட்சம் இல்லை, 3,50,000 கோடி. அப்போ கால வேளையில நிறைய நேரத்துல சில குடும்பத்துல நிம்மதி இல்லாம ஜெபிப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது கடன் 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 கடன். என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா கஷ்டப்பட்டது கடன்ல தான் கஷ்டப்பட்டேன். அதனால கடன்ங்கிற வசனம் எடுக்கும்போது முதல்ல நான் தான் யோசித்து பார்ப்பேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லி போட்டிருக்கப்பா. என் வாழ்க்கையில நான் கடன் வாங்கி ஒம்பா போயிட்டேனே. நீயோ கடன் வாங்குவதில்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் கடன் வாங்கியே ஒம்பா போயிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்படியே அந்த வசனத்தை வச்சு நான் யோசித்து பார்ப்பேன். சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தான் பல பிரச்சனைகள் உள்ள வருது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட மெத்தட் வேற, ஊழியத்துக்கு வந்த மெத்தட் வேற, வியாபாரத்துல இருந்த மெத்தட் வேற. ஏன் அதையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரம் மட்டும்தான் பார்ப்பேன். காலையிலேருந்து ராத்திரி வரையும் வியாபாரம் பார்ப்பேன். பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, துதிக்கிற பழக்கம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய அந்த ஒரு எண்ணமே எனக்கு தெரியாது. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா சட்டம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு பாதி ஆயுசு பைபிள் வாசிக்காமையே முடிஞ்சிட்டு. இதையும் என் காலில் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல 59 வயசு அம்மா. அந்த அம்மாட்ட பேசும்போது சொன்னாங்க, என் பையன் ரெவரண்டா இருக்கு, அப்படி இன்னொரு பையன் போலீஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீங்க பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தானே? ஆமா. எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா பதில் சொன்னாங்க, நான் நிறைய தடவை வாசித்திருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட இன்னும் முழுசா வாசித்து முடிக்கல அப்படின்னாங்க. ஏன்னு சொல்லி கேட்டேன். ஜனவரி மாசம் நான் ஆரம்பிப்பேன், ஆனா டிசம்பர் மாசத்துக்குள்ள நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி 1லேருந்து நான் ஆரம்பிப்பேன். கொஸ்டினுக்காக நான் சில பகுதி வாசிப்பேன், உபாகமம் வாசிப்பேன், அந்தந்த மாசம் சர்ச்சில் என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் வாசிப்பேன். ஆனா முழு பைபிளை இன்னும் வாசித்து முடிக்கல அப்படின்னாங்க. 59 வயசு. ஒரு குடும்பத்துல 73 வயசு. ஒரு முதியோர்கிட்ட பேசும்போது கேட்டேன், இன்னைக்கு செத்து போய் பரலத்துல போய் நின்னா முதல்ல பைபிள் வாசித்து முடிச்சேன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க பைபிள் வாசித்து முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னும் பைபிள் வாசித்து முடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது 4 தடவை பைபிள் வாசித்து முடிச்சேன் அப்படின்னாங்க. எனக்கு கேட்ட கேள்வி அப்படி. செத்து போய் பரலத்துல போய் நிற்கும் போது பைபிள் வாசின்னு சொல்லி கேட்பாங்களே, நீங்க வாசித்து முடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்படி நிறைய குடும்பத்துல பேசிட்டு இருப்பேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நிறைய குடும்பத்துக்குள்ளே நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஒரு தெருவில் ஒரு 50 வீடு இருக்கு, ஒரு 30 வீடு இருக்கு. அந்த 30 வீட்டுல போய் நீங்க விசாரிச்சு பாருங்க, கடன் இல்லாம வாழ்றீங்களா, கடன் இல்லாம வாழ்றீங்களா, கடன் இல்லாம வாழ்றீங்களான்னு சொல்லி ஒரு 30 வீட்டுல விசாரிச்சு பாருங்க. ஒரு 25 வீடுல 23 வீடு 26 வீடு கிட்ட கடன்ல தான் இருப்பாங்க. கேட்டா பேங்க் லோன்பாங்க, நகையை வச்சிருக்கோம் அப்படிம்பாங்க, என் கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, நாங்கள் பணம் வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க, ஃபைனான்ஸில் நாங்கள் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க, ஹோம் லோன் அப்படிம்பாங்க, வண்டியை லோனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க, சில குடும்பத்தில் குழுவில் பணம் வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க, சில குடும்பத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் கைமாத்து வாங்கினோம், கொடுக்க முடியல, இப்போ நாங்கள் வட்டி கொடுத்துருக்கோம் அப்படிம்பாங்க. பல காரியத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு போய்கிட்டே இருக்கும். அது ஒரு கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஒரு குடும்பத்திலே ஏன் சமாதானம் இல்லை, ஏன் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி கேட்கும்போது அந்த வீட்டில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாம என் புருஷன் கடன் வாங்கிட்டான், கடன்காரங்க ஃபுல்லா வீட்டுக்கு வராங்க, நான் என் கணவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், கடன் கொடுக்க முடியல, அதனால நான் என் புருஷனை விட்டுட்டு நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சில குடும்பத்துல கடன் நிமித்தமா தற்கொலை, கடன் நிமித்தமாக எல்லாமே போயிட்டு அவ்வளவுதான். அந்த வீட்டுலாம் போய் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க. என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. லட்ச லட்சமா கடன் இருக்கும்போது சொந்தக்காரங்கெல்லாம் பேச மாட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா கடன் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, கடன்ல கஷ்டப்படும் போது நிம்மதி இருக்காது, படுத்தா தூக்கம் வராது. சில குடும்பத்துல ஆண்கள் மதுபானம் அடிக்கிறாங்க, ஏன்னு சொல்லி கேட்கும்போது, தண்ணி அடிக்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்கும்போது
கடன் பிரச்சனை தாங்க முடியாம போய் நைட் தண்ணி அடிச்சிருவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமே. சில குடும்பத்துல நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க, நிறைய பொசிஷன்ல இருப்பாங்க, நல்ல ஹை பொசிஷன்ல இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, சம்பளம் லட்சம் தாண்டி வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா 25ஆம் தேதி ஆயிட்டுனா கையில காசு இல்லைங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் இஎம்ஐ போயிட்டு, வீடு கடன், காரு கடன், பையன் படிச்சுட்டு இருக்கான், பிள்ளை படிச்சுட்டு இருக்கா, பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம், வேலைக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தோம், எத்தனை காரியங்கள். ஒரு குடும்பத்துல கடன் கடன் கடன். நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமாக நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்துல ஐக்கியம் இல்லை, நைட்டு படுத்த தூக்கம் வரல, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் எப்படி போய் பேசணும், இன்னைக்கு நான் எப்படி மாத்தி பேசணும், இன்னும் எத்தனை நாள் நம்ம டைம் கேட்கலாம், எத்தனை காரியங்கள். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பைபிள் வசனம் கரெக்டா தான் எழுதப்பட்டிருக்கு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படி, எப்பொழுது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. கையில 100 ரூபாய் இல்லைன்னா பக்கத்துல கடையில போய் லைட்டா கடனுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் வியாபாரத்துல இருந்தனால ஏகப்பட்ட கடன், ஜாமான் வாங்குவாங்க, பணம் தர மாட்டாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய லட்சமா போயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கடன் வாங்குவாங்க, ஆனா திருப்பி கொடுக்க முடியாது. நிறைய குடும்பத்தில் அப்படி உண்டு. அப்புறம் காணாம போயிடுவாங்க. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. நீயோ கடன் வாங்குவதில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு. எது பிரச்சனை, எது பிரச்சனை? பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சில குடும்பத்துலலாம் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது கடன் இருக்கு, குடும்பத்துல கடன் இருக்கு. கடன் நிமித்தமா பிள்ளைகள் வேலைக்கு போகுது. கடன் நிமித்தமாக வேற இடத்துல, வேற நாட்டுல, வேற இடத்துல பிள்ளைகள் வேலைக்கு போகுது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுல லட்சமா கடன் இருக்கு. அதன் மூலியமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் கஷ்டப்படுறாங்க. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில, ரவிராஜுங்க வாழ்க்கையில அழிஞ்சு போன காரணம் என்ன தெரியுமா? கடன். கடன் நிமித்தமா நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். கடன் நிமித்தமா சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். கடன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. எத்தனையோ குடும்பத்துல காலையில் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் கடன் இருக்காது. என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்ட ஒரு நபர்னால நான் ஆழமா சொல்ல முடியும். இந்த கடனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரோட சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கற்பனை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல கடன் இருக்காது. ஏன்னா காலை வேளையில இணைந்திருப்பீங்க. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, இன்னைக்கு என் பிரச்சனை மாறிடாதா, இன்னைக்கு என் குடும்பத்துல பிரச்சனை மாறிடாதா, இவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா பைபிளுடைய சட்டத்துக்குள்ள நிறைய பேர் இன்னும் உள்ள வரல. என் வாழ்க்கையில நான் உள்ள வராம இருந்தேன். அதனால நான் சொல்ல முடியும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். யாரு கவனமா கேட்கா? காலை வேளையில ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தி வேணா கேட்பீங்க. அதுவும் கஷ்டப்பட்டு கேட்பீங்க. ஐயோ அந்த பிரதர் இன்னும் ப்ரேயர் பண்ண மாட்டேக்காரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. கவனமாய் கேட்பாயானால். எதை கவனமா கேட்கணுமா? இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்பாயானால். கவனமா கேட்கணுமாப்பா. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ அந்த தேசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கடன் இருக்காது. நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கணும். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். காலை வேளையில கேளுங்க. உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன்ப்பா, உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன்ப்பா, உங்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து கை கொண்டு நான் வாழ்றேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்க. உங்க சத்தத்தை நான் கவனமா கேட்கிறேன், எனக்கு கிருபை தாங்க. உங்க வழியில நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கிருபை தாங்க. இனிமேல் உலகத்திலே மனிதனோட சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், கர்த்தரையே நான் நம்புவேன். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பிட்டானா போதும்.
செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செழிப்பு வரணுமா, ஆசீர்வாதமா, திருப்தியான ஆசீர்வாதம் வேணுமா, நம்ம கர்த்தர் பக்கம் இருக்கிறோமா? என் வாழ்க்கையில நான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் வந்துடும். இந்த கடன் பிரச்சனை வந்துட்டுனா போதும், கணவன் மனைவிக்குள்ளே நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, வீட்டுல படுத்து தூங்கினா தூக்கம் வராது, நைட் நேரத்துல இனிமேல் நான் யாருக்கா வாழணும், தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள். சில குடும்பத்தை தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் அந்த கடன் பிரச்சனை தான். 1,00,000 ரூபா கடனா இருக்கும், இல்ல 2,00,000 ரூபா கடனா இருக்கும், 5,00,000 ரூபா கடனா இருக்கும். சில குடும்பத்துல என்னை ஏசிட்டாங்க, என்னை வச்சுட்டாங்கன்னு சொல்லி செத்து போயிடுவாங்க. இப்படி எத்தனையோ குடும்பத்துல இருக்கு. சில குடும்பத்துல எல்லாம் இப்போ கடைசி காலத்துல நிறைய பேங்க்ல லோன் வாங்கி கட்ட முடியாத அளவுக்கு ஒரே ப்ரெஷர், ஒரே நாள்ல 30 செல்போன், 30 கால் வருது, இல்ல 40 கால் வருது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கடன் பிரச்சனை. நிம்மதி இருக்க மாட்டுது, சமாதானம் இருக்க மாட்டுது. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்குவதில்லை. நிறைய குடும்பத்துல கடன் வாங்கி அவனோட வாழ்க்கையிலே திருமண தடை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில செழிப்பு இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரோட சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து உண்மையா வாழ்றாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளதான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த மென்மேலும் ஆசீர்வதிக்கிற குடும்பத்துக்குள்ள சகல செழிப்பும் இருக்கும். நம்ம குடும்பத்திலே சகலமும் செழிப்பா இருக்கணுமா, சகலமான செழிப்பு வேணுமா, நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோம்? ஏன்னா சில குடும்பத்துல வீட்டுல கடன் பிரச்சனைக்காக மட்டும்தான் ஜெபமே கேட்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ண மாட்டாங்க, இரவும் போலுமா கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டாங்க. பகல் நேரத்துல யார்கிட்டயா ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. தேவனோட சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது வாசல் திறக்கப்படும். உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க குடும்பம் இந்த நாளிலும் சகல விதமான காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தரை நம்பும் போது செழிப்பான். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும், உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. கடன் வாங்காம வாழவும் முடியும். அதனால தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என்னை ஆசீர்வதிங்கப்பா, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னா கடன் தான் அந்த குடும்பத்தை ஆண்டுட்டு இருக்கு. பிள்ளைகள் வேலைக்கு போறாங்க, கணவர் வேலைக்கு போறாங்க, மனைவி வேலைக்கு போறாங்க, எல்லாரும் வேலைக்கு போறாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா பணம் இல்லை. ஏன்னா அவ்வளோ கடன் இருக்கு. நீ அநேகம் ஜாதிகளை ஆள்வாய், உன்னையோ அவர்கள் ஆள்வதில்லை. அதனால காலை வேளையில் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அப்பா, உம்முடைய கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கை கொள்ளணும்ப்பா. கட்டளை எழுதி கொடுத்தீங்க, கற்பனை கை கொள்ள எத்தனையோ காரியத்தை சொல்லி கொடுத்தீங்கப்பா. எங்க வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனை பாவம் இருக்கு, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து இந்த பூமியிலே நாங்கள் சகலவிதமான செழிப்போட வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீங்க. அதிகால வேளையிலே அப்பா ஒருமனப்பட்டு கேட்குறாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாமத்தினாலே வானம் திரட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக பலகணிகளை திறந்து அப்பா பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்தை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க.
அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. கற்பத்தினியா ஜெபிக்கலாம். கர்த்தர் மனம் இறங்கி கரம் தொட்டு ஆசிரியங்க. இன்னைக்கு அப்பா திருமண நாள் கொண்டாடுறாங்க. சில குடும்பத்துல அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள பரலோக வாசல் திறங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அப்பா விசேஷமா அந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில இந்த நாள் முதல் கொண்டு சகல காரியத்திலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. அதிகாலையில் தாழ்த்தின ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. பரிசுத்தவெல்லாம் நடப்பு ராஜா. அக்னி அபிஷேகம் நடப்பு ராஜா. பூமியின் மேல் அக்னியை போடுந்தேன். அது இப்பொழுதே அப்பா பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா விசேஷமாக அக்னியினால் நிரப்பி ஆசிரியர் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தினாலோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சகல காரியத்திலும் ஆசீர்வதியோட ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் கிருபையின் வரனாலும் ஞான வரனாலும் தீர்க்க தரிசனம் வரனாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்பி ஆசிரியங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் மகிமையின் ஆவியான மேல தங்கிற ராஜா. கிருபையின் ஆவியானவரே அப்பா இறங்கி வாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்தினாலும் அப்பா புது கிருபையால் நிரப்பு ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும். இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பிதா குமார பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசிரியர் ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும் ராஜா. எங்க சிந்தனை அப்பா கிறிஸ்துவனையா மாறட்டும் ராஜா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிவிடும் ராஜா. மாம்ச கிரியை அழிவிடும் ராஜா. பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிக்கும் ராஜா. அப்பா பரிசுத்தத்துக்கு அழைத்த கிருபைக்கா நன்றி ராஜா. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய அழைத்த கிருபைக்கா நன்றி ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லுவீங்க அப்பா. எங்களுக்கு இதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பு வெறுப்பு பகை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை செய்யுங்க ராஜா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ காண்டாமிருத்தத்தை பலன் தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில் விடுத்து எழும்ப வேண்டும் கத்த கிருபை செய்யுங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்த ஆசிரியங்க. விசேஷமாக உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் அர்ப்பணிக்கனாலோ கொழுந்துடைய அக்னி அவனோட உள்ளத்துல பட்டி விடுது ராஜா. விசேஷமாக அப்பா ஆவி அனல் மூட்டை எழுப்பு சொல்லிக்கிங்க. யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் அனல் மூட்டை எழுப்பக்கத்தை கிருபை செய்யுங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்து விதமாக தடைகள் இருக்கோ, தேவையில்லா பிரச்சனைகள், தேவையில்லா போராட்டங்கள், அந்த எல்லா செத்தகிரிலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா செத்தகிலும் சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஸ்கூல் படிக்கிற காரியம் இன்னுமா காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிருபை செய்யுங்க. ஸ்கூல்ல விசேஷமாக இந்த வருஷத்துல அப்ப வரக்கூடிய ஆண்டுல எல்லா காரியத்திலுமே நல்ல மார்க் எடுக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. தேவ ஞானத்தால் நிரப்புங்க. தேவ புத்தினால நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான வாசல் திறந்து கத்தர் கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் ஆசிரியக்க வேண்டும். அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலை எல்லா உபத்திரத்தை கத்தர் மாற்றி உங்க பிள்ளைகள் சகலவிதமான செழிப்பினால நிரப்பி கத்தர் ஆசிரியங்க. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே அப்பா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தரோட கரத்துல அர்ப்பணிக்கும். ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, சில குடும்பத்தில் இன்பெட்டில் இருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா கால்வலி கைவலி நரம்பு வலி கழுத்து வலி, சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் கர்ப்பவேல பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் அப்பா எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்படுங்க, சில குடும்பத்தில் காய்ச்சல் சளி இருமல், சில குடும்பத்தில் அலர்ஜி சொரியஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் வீசிங்கில் பாதிக்கப்படுறாங்க. எந்தெந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு அப்பா படுத்த படுக்கையிலே வயசாயிட்டு சொல்லி சரீரத்துல அப்பா சரீரத்துல பல பலவீனத்தோடு, சில குடும்பத்துல அப்பா எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ், எந்தெந்த குடும்பத்திலே காலவேளையில இணைந்துக்கான எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தியும் ராஜா. எல்லா குடும்பத்துக்காக அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, எங்களோட பலவீனம் எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, உங்களுடைய தழும்புகளால சுகமாய் என்று வேறு சொல்கிற ராஜா. உங்களுடைய தழும்புகளாலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்குங்க ராஜா. பரிகாரியாகி கர்த்தர் இறங்கி வரும் ராஜா. எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த முடியும். இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரத்தை நீக்கி கர்த்தர் கொடுத்து ஆசிரியங்க.
காலை வேளையிலே அப்பா போட்ல போடுறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமாக காலை வேளையில விவசாயத்துக்கு போடுறாங்க. சில குடும்பத்திலே சிறு தொழில், சில குடும்பத்திலே கம்பெனி வச்சிருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க. காலை வேளையிலே சில குடும்பத்திலே சிறு பிள்ளைகள் அப்பா எத்தனையோ குடும்பத்தில கஷ்டப்பட்டு வீட்டுக்காக அப்பா காலையிலேயே சில குடும்பத்தில் வெளியில பரப்புறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்கின்ற ராஜா. சில குடும்பத்திலே அதிகாலை வேளையிலே எத்தனையோ குடும்பத்திலே வேலை இல்லாமல் இருக்கு. சில குடும்பத்தில் வேலையில் பிரச்சனை, சில குடும்பத்திலே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அப்பா விசாவுக்கு வெயிட் பண்றாங்க, சில குடும்பத்திலே அப்பா மற்ற வேலைக்கு வெயிட் பண்றாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அப்படின்னு காலை வேளையிலே போட்டில் போடுறாங்க. இன்னுமாக அப்பா நிறைய கடன் பிரச்சனை, நிறைய போராட்டத்து மத்தியில ஜெபிக்கிறான் ராஜா. எந்த குடும்பத்திலே காலவேளை இணைந்திருக்காங்களோ அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கத்தர் கூட சந்திக்கிறான் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. எந்த குடும்பத்துல என்ன சூழ்நிலை உபத்திரத்தோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இணைந்திருக்காங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க ராஜா. இந்த மாசம் எல்லா தேவைகளெல்லாம் கத்தர் கூட சந்திக்கின்ற ராஜா. நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கடன் பிரச்சனையில அப்பா போராடுறாங்கப்பா, குழுக்குள்ள பணம் அடைக்கணும். சில குடும்பத்திலே ஹவுசிங் லோன், நகை கடன், இன்னுமாக ஓடி அக்கௌண்ட், பர்சனல் லோன், இன்னுமா வண்டி டியூ, சில குடும்பத்தில் ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் வியாதியில அப்பா படுத்த படுக்கலங்க, அதுக்காக லோன் வாங்கியிருக்காங்க ராஜா. சில குடும்பத்தில் பல காரியத்து நிமித்தமாக அப்பா வீடு கட்டுற தடை, வாழ்க்கையில பல காரியத்துல தடை, நிறைய குடும்பத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த வருஷத்துல அப்பா எத்தனையோ தேவைகள் இருக்கு. சில குடும்பத்துல திருமணத்திற்காக அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பணம் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. எத்தனையோ தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என்ன தேவை இருக்கோ கத்தர் அறிவிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு என்பது உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். கர்த்தரே உங்க பிள்ளைகளோட கூட இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அவங்களுடைய தேவைகளை செய்யுங்க ராஜா. மனிதனுடைய கண்கள்ல தயவுடைய கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த முடியும். யாரெல்லாம் தாழ்த்தணும் தேவனர்களே அப்போ மனுஷன் மூலியமா யாரெல்லாம் இணைந்தாங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் கூட செய்யுங்க ராஜா. காலை வேளையில போராடுறாங்க, அவனுடைய உள்ளத்துல இருக்க எல்லா வேதனையெல்லாம் நீக்கி கர்த்தர் விசேஷமா சகல விதமான கருத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும். காலை வேளையில சில குடும்பத்திலே அப்பா மாசமா இருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாய் பிள்ளையுமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து அப்பா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா தாங்க ராஜா. பண ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பமா தாங்க ராஜா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்துல பண பிரச்சனை, நகை பிரச்சனை, சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்துல தேவையில்லா வார்த்தைகள், சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளிசம், ஏவல பாதிக்கப்பட்டு சில குடும்பத்திலே அப்பா பல சூழ்நிலை எந்தெந்த குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போனாலும் அந்த எல்லா செத்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை எல்லா கிரியை சுட்டறி விடு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூர்ண விடுதலை தாங்க, பூர்ண ஆரோக்கியம் தாங்க ராஜா. எல்லா குடும்பம் இணைந்து வாழக்கத்தை கிருபை செய்கிற ராஜா. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலும் எத்தனை தேவைகளோடு ஜெபித்தாலும் எல்லா தேவையில கத்து கூட சனி ராஜா. விசேஷமா மிஷினரி மாற உங்களுடைய கரத்துல அப்படின்னோம். யாரெல்லாம் கிராம ஊழித்து போடுறாங்களோ வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கின்ற ராஜா. கடைசி காலத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்யற குடும்பங்கள் எழும்பட்டும்பா. முழு நேர ஊழியத்துக்காக யாரெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எழுப்புங்க ராஜா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு, சில குடும்பத்திலே கணவர் இல்லாமல் விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சில குடும்பத்திலே யாருமே இல்லாமல் அனாதையா இருக்காங்க ராஜா. ஊனமுற்றோர் இருக்காங்க, கண்ணு தெரியாம இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கத்த சந்திக்கின்ற ராஜா. அந்த நாளும் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவனுடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திக்கிறோம். சில குடும்பத்துல நகை கொடுத்து வரலைனாங்க, பணம் கொடுத்து வரலைனாங்க, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், தங்களை இழந்து ஏமாந்து அப்பா பல சூழ்நிலை அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துக்கு கத்த நியாயம் விசாரிங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். தேவனர்லி அப்ப மனுஷல இன்னுமாக ஆசுறீங்க. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க கத்த கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. இந்த வருஷத்துல வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, புதுசா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இரவு மூலமா ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். இந்த பூமியில தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் பரலோகத்தில் போவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.